சுத்தமா தமிழ் இந்த மக்களை யாருமே தெரியாது. நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டோமே. இந்த பேரு காக்கை பாடுனையார் நச்சலையார்னு பேரு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா கேட்டுங்க. ஒரு வயசான கிழவி 70 வயசு கிழவி வீட்டில் இருக்கா. யுத்தம் நடந்துட்டு இருக்குது. யுத்தத்துக்கு பையனை அனுப்பியிருக்கிறான். யுத்தத்துக்கு போய் 2 நாள் யுத்தம் நடக்குது. அங்கிருந்து சேவன் ஓடி வர்றான். அம்மா உன் பையன் கோழையா முதுகுல வேல் வாங்கி செத்து போய் கிடக்கிறான், போய் பாருன்னு சொன்னான். இல்லை அப்படியெல்லாம் கோழையா பையன் செத்துக்க மாட்டான், இல்லை நீ வந்து போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படி முழுகுல வேல் வாங்கி கோழையா செத்துன்னா அவன் பால் கொடுத்த மார்பை அறுத்தெறிஞ்சிடணும். இந்த கிழவி நேரம் புறப்பட்டு போறான். அங்கே போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வேறெல்லாம் செத்துக்கிடலாம். அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம். யாருக்காவது தெரியுமா? என்னுடைய தலைவன் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு வசனம் எழுதிப்பாரு. SSLC ஃபெயிலானவன் எழுதியிருப்பான். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் விழும். புலியன் கோயிலினே அழகல்ல புதுமையல்ல, கிளியும் மெய்சிலுக்கும் கீழடங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே சின்னத்தை சோற்றோடு வெள்ளத்தை சீர்ந்து கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாயிலை திறந்து பிடியனம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்ய அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழக்கு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் கடத்திருந்தான், மனம் ஒடிந்து நின்றால் தாய் கிழவி அக்கணமே. காயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, கடமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா கலர்வாய் என்றாள், முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், விதை வெடித்தனள், வாழை எடுத்தனள், முடுவருக்கு திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீண்டு கிடக்கும் மோளைக்கு பெயர் போல் வரலாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த வீட்டுக்கு பதில் சொல்ல மாண்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் சாகாதன் கண்ணாளர். அவளுக்கு பிறந்தானா அடரா மானம் எங்கே குட்டி சூழக்கும் கீழாக விழுந்து விட்டான். இமய